அனைவருக்கும் வணக்கம். சிவி பயண வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காணொலியில் நம்ம டென்மார்க் தலைநகரமான கோப்பனேகனில் இருந்து நார்வே நாட்டுடைய தலைநகரமான ஆஸ்லோ அங்கே இந்த சொகுசு கப்பலில் எப்படி ₹1 கூட செலவு பண்ணாமல் போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த காணொலிக்குள்ளே போவோம். இந்த சொகுசு கப்பலை சுற்றி பார்த்துக்கிட்டே இந்த சொகுசு கப்பலுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த இது எப்படிப்பா நீ கட்டணமே இல்லாமல் ₹1 கூட கட்டணம் இல்லாமல் எப்படிப்பா கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த காணொலியோட இறுதியில் பதில் இருக்குது. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ தான் அந்த கப்பலில் ஏறுறதுக்கு போகிறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கதவுக்கு சாவி வாங்கியாச்சு. இதுதான் நம்மளுடைய அறைக்கான சாவி மற்றும் பயண அட்டை, போர்டிங் கார்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நேராக போனோன்னா நம்ம கடவு சீட்டை காமிச்சிட்டு இந்த பயண அட்டையை காமிச்சிட்டு உள்ளே போக வேண்டியதுதான். அவ்வளோதான். நம்ம கடவு சீட்டை சரி பார்த்த உடனே நேராக உள்ளே வந்துட வேண்டியதான். உள்ளே வந்தாச்சு. நத்தார் பெருவிழாவுக்கான காலன்றதுனால ஒரு நத்தார் தாத்தா இங்கே இருக்கார். தேங்க்யூ. இல்லை அலங்காரம் எல்லாமே நத்தார் விழாவுக்கானதாக இருக்குது. போகலாமா? இங்கே தான்டா இருக்குது நம்மளுது பாரி. ஆமாம், 5வது தளத்தில் 307வது அறை. எங்கடா இதோ இருக்கு. வந்தாச்சு. 5307. வாங்க உள்ள வாங்க. என்னடா ஓகே, அம்மா ஃபர்ஸ்ட் இவ்வளவு சாப்பிட்டுட்டு. ஆமாடா, எங்கடா இது அரை தொடங்குறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு வச்சுன்ற மாதிரி இருக்கு. ஆனாலும் ஓசியில் கூட்டு போகிறதுக்கு உங்களுக்கு இதுவே அதிகம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சரியா? ஆமாம், இந்த இங்கே ஒருத்தர் படுத்துக்கலாம், மேலே ஒருத்தர் படுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு அறையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு மேலே ஏறுறதுக்கு ஏணி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஏணியை வச்சு தான் மேலே படுக்கைக்கு ஓட்ட ஏறணும். அப்படியே வர்றா. கண்ணாடி, ஒரு சின்ன மேசை, நாற்காலி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏடா யாரும் உள்ளே குளிக்கிறாங்களா நமக்கு முன்னாடியே? ஓ காற்று. பரவாயில்லப்பா, நல்லா சுத்தமாக தான் இருக்குது. எத்தனை தடவை வந்தாலும் ஆனால் இங்கே சுத்தமாக வச்சிடுறானுங்கய்யா. அது போக இங்கே பாரு, சவக்கார கட்டி வேறு வச்சுருக்கானுங்க. அது போக தலைக்கு வேறு வச்சுருக்காங்க. கழிப்பறையுமே நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க. இதை விட வேறு என்ன வேணும்? சிறப்பாக இருக்குப்பா, சிறப்பாக இருக்குது. ஒரு விடுதியில் என்னெல்லாம் இருக்கணுமோ எல்லாமே வச்சுருக்காங்க. சட்டை மாட்டுறதுக்கு, அங்கி மாட்டுறதுக்கான இடம், காலணி வைக்கிறதுக்கான இடம், மேலே போகிறதுக்கு அந்த ஏணி, மேலே போய் மேலே இருக்க படுக்கைக்கு. இங்கே பாருங்கள், குளிர் சூடு பண்ணிக்கணும்னா சூடு பண்ணிக்கலாம், குளிராக வச்சுக்கணுன்னா அறையை குளிர் பண்ணிக்கலாம். அப்புறம் அவங்க அவசர தொலைபேசி ஒன்று, அப்புறம் உங்களுக்கு மின் ஏற்றுறதுக்கு அலைபேசியிலையோ இல்லை உங்களுக்கு மடிகணினிலையோ வேலை செய்கிறதுக்கு, குளிச்சுட்டு தோட்டிக்கிறதுக்கு துண்டு, படுக்கிறதுக்கு போர்வை. வெறும் ₹1000 என்னென்னலாம் தராங்க பாருங்கள். இது போக உங்களை கொண்டு போய் நார்வேயில் விட்டுறாங்க. டென்மார்க்லேருந்து நார்வே கூட்டு போய் விட்டுறாங்க. செம இல்லை? உங்கள் எல்லாருக்கும் தெரியாமல் ஒரு பொருளை கடத்திக்கிட்டு வந்திருக்கோம். நத்தார் தாத்தா பொம்மைக்குள்ள என்னமோ வச்சுருக்காங்கடா. கடத்தினதே தாத்தாவை தான்டா. பாரு இங்கே காமி, அப்போ பார்த்துட்டு தரேன். எல்லா தளத்துலேயுமே உங்களுக்கு என்னென்ன இருக்குது, எங்கெங்கே படுக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வரைபடம் வச்சுருக்காங்க. இதை பார்த்து எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடலாம். எங்கெங்கெல்லாம் உணவகம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் கடை இருக்குது, எங்கே போனால் வெளியே பார்க்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. பாரி போய் உட்காடுறீங்களா? பாரி வாங்க வாங்க. சொன்ன மாதிரி போகிற ஊர்லெல்லாம் ஒன்று வாங்கிட்டு நம்ம குளிர் பெட்டியில் இதை ஒட்டி வைக்கிறோம் காந்தத்தை. டென்மார்க் சம்மந்தமாக ஒன்று கூட வாங்கலான்னு வருத்தப்பட்டோம். இதோ இங்கே இருக்குது. ஆக நல்ல வித்தியாசமாக ஆனால் வச்சுருக்காங்கல்ல. இதோ டென்மார்க்கோட வரைபடமே இருக்குது இரும்பில். அது நல்லா இருக்குது. டென்மார்க் வரைபடம் தான் இல்லை? அது எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும்.
பரவாயில்லையே, நல்ல வேலை தான். ஆக்சுவலி அதை 4 எடுத்தா ஆமாம், ஆனால் 4 நமக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி வாழ்த்து அட்டை, இந்த அஞ்சல் அட்டையெல்லாம் முன்னாடிலாம் நம்ம ஊரில் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போல்லாம் அஞ்சல் அட்டையை நிறுத்திட்டாங்க. இதை வாங்கி ஒரு இதுக்குள்ளே உரைக்குள்ளே வச்சு தான் அனுப்பணும்ல. வெறும் அட்டையெல்லாம் இப்போ அனுப்ப முடியாதான்னு நம்ம ஊரில். ஆமாம், இந்தியாவில் வந்து அஞ்சல் அட்டையெல்லாம் நிறுத்திட்டாங்க. உங்களுக்கு அவசர தேவைன்னா எந்த தகவல் வேணும்னாலும் இந்த வரவேற்பறைக்கு வந்தீங்கன்னா இவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அதுபோக அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா அவசரத்துக்கு தேவையான மருந்து, இந்த பற்பசை, இந்த மூக்காடை சிகிச்சைனா அதுக்கான மருந்து, தலைவலி மருந்து, காய்ச்சல் மருந்து, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட வச்சுருக்காங்க. அதுபோக இங்கே இந்த ஆஸ்லோ நகரத்தை சுற்றி பார்க்குறதுக்கு தேவையான வந்து வரைபடம் வச்சுருக்காங்க. இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆஸ்லோவில் இறங்கின உடனே சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் உண்மையாகவே செம. நம்ம வெளியே கோப்பனேகனில் எங்கே இறங்கி நீங்கள் இதை வாங்கினீங்கனாலுமே குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 50 குரோனர் செலவாகும், 50 இல்லை 60 குரோனர் செலவாகும். ஆனால் இந்த கப்பலில் உங்களுக்கு வந்து 40 குரோனர் தான் ஆகுது, கிட்டத்தட்ட 480 ரூபா. இருந்தாலும் வெளியே போனீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது 700 ரூபா கூட ஆகும். பரவாயில்ல, எல்லாமே நல்லா அழகாக வச்சுருக்காங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் ஆனால் பலன்னு வச்சுருக்காங்க. அதுதான் எப்படின்னு தெரில, நல்லா தொடச்சி வச்சுருக்காங்க போல் இருக்கு. நல்லா அந்த நத்தார் விழாவுக்கு அங்கங்கே தோரணமாக கட்டி கப்பலையே வந்து பயங்கரமாக மாற்றி வச்சுருக்காங்க. வந்துட்டாயா இங்கே தான்டா சோறு இருக்குது. பரவாயில்ல, ஒரு 50 குரோனருக்கு இந்த வெதுப்பியவும் உள்ள கோழிக்கறியை வச்சு கொடுத்துருக்காங்க. இது 25 குரோனரு, பாரி குடிக்கிறது 15 குரோனரு. உங்களுக்கு பயங்கரமான நல்ல துணிக்கடை இங்கே இருக்குது. நல்ல விலை உயர்ந்த சட்டைகள்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. ஒருவேளை இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சந்தேகம் வந்துச்சுன்னா இந்த 8வது தளத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே காட்டுவாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இங்கே 13லேருந்து கிளம்பணும். கோப்பனேகன்லேருந்து 10 கிட்ட இருக்கும். 10ன்றது ஹெல்சிங்போர்கு, அது வந்து ஸ்வீடனில் இருக்க ஒரு ஊர். அப்படியே இந்த கரையோரமாகவே போய் நேராக ஆஸ்லோவுக்கு போயிடுவோம். இந்த வண்டிக்கு இதுதான் கூகுள் மேப்ஸு. பரவாயில்ல, ஏன் தாங்குது. பாரி, நம்ம கீழே படுத்துக்கலாம்டா, அம்மா மேலே படுத்துக்கோங்க. ஆஸ்லோ போக வேணாமா, வீட்டுக்கு போயிடலாம். நல்லா பெருசாகவே ஆனால் இடம் இருக்குல்ல, நீ என்னமோ பாரியை நானும் படுக்க முடியாது மேலே. இத்தனைக்கும் அது ஒருத்தர் படுக்கிற இடம் தானே, ஒருத்தர் படுக்கிறதுக்கு முடியும். பாருங்க, இரவு படிக்கிறதுக்கு கூட ஒரு தனியாக விளக்கு வச்சுருக்காங்க. என்னன்னு சொல்கிறது இங்கே பாருங்க, ஒரு பெரிய ஆள் ஒரு சின்ன பையன் படுத்தா நல்லா தாராளமாக இடம் இருக்குது இந்த படுக்கையில். இது ஒரு ஆள் படுக்கிற படுக்கை தான், ஆனால் 1 மீட்டர் அகலம்னு நினைக்கிறேன். இது நல்லா தாராளமாகவே இடம் இருக்குது. நம்ம தொடர் வண்டியில் இருக்கிறதெல்லாம் விடவே நல்ல பெருசாக அகலமாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு கப்பல் ஆடுறது பெருசாக ஒன்றும் தெரியல, நம்ம அறை வந்து நடுவில் இருக்கிறதுனால. அது மாதிரி சத்தமும் சுத்தமாக ஒன்றுமே கேட்கல. வெளியே நம்மளுடைய எந்திர சத்தம் எதுவுமே, இந்த கப்பல் இயங்குகிற எந்திரம் எந்த சத்தமும் கேட்கல, அமைதியாக இருக்குது. ஆஸ்லோவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து இன்னொரு 1.5 மணி நேரம் இருக்குது. மணி 8:30 ஆகுது. ஆனால் இன்னும் இப்போ தான் பொழுது லேசாக விடிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு சூரியன். கப்பலுடைய 12வது தளத்தில் இருக்கோம். இதுதான், இதுக்கு மேலே வேறு எதுவும் இல்லை. இதுக்கு மேலே நமக்கு அனுமதி இல்லை. அந்த பொறியாளர்கள் இந்த கப்பலில் வேலை செய்கிறவங்களுக்கு மேலே போகிறதுக்கெல்லாம் வழி இருக்குது. இதோ அப்படி போவாங்க. புகை குண்டெல்லாம் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. பெரிய பெரிய சுமை வந்த விட பெருசாக இருக்குது இந்த புகை கூண்டே. பின்னாடி இன்னொரு கப்பல் வருது, அது எங்கேருந்து வருதுன்னு தெரியலையே. ஒரு வேளை ஸ்வீடனில் எங்கே இருந்தாச்சும் வருதா தெரியல. அதுவும் நல்ல பெரிய கப்பல் மாதிரி தான் இருக்குது. கை உடஞ்சிரும் போல் இருக்கு. ஏன்னா இந்த கடலுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த குளிரும்
அதுவும் சேர்ந்து அடிக்குது. இங்கே பாருங்க, அப்படியே சொட்டுற தண்ணி எல்லாம் இறுகி கட்டியாக மாறிடுச்சு, பனிக்கட்டியாக. வேகமாக காற்றடிக்கிறதுனால அது அப்படியே உறைஞ்சி இதுவாகிடுச்சு. கண்ணாடிக்குள்ளே இருந்தே பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அவ்வளோ காற்று இல்லை, ஆனால் மேலே போனோம்னா பயங்கர காற்றடிக்குது. என்ன தான் நம்ம தலைக்கு குள்ளா அந்த இதுன்னு மாட்டிக்கிட்டு கைக்கு உரையெல்லாம் போட்டுக்கிட்டு போனாலுமே மூஞ்சில் அடிக்கிறதே நம்மளால் தாங்க முடியல. நல்ல அதிகாலையிலன்றதுனால ஏடா 8:30 மணிக்கு அதிகாலையிலன்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, இப்போ தான் சூரியன் உதயமாகி வருது. அதனால் அந்த குளிர் இன்னும் அப்படியே இருக்குது. சூரியன் மேலே எழும்பி வந்திருந்தாவாச்சும் நம்ம கொஞ்சம் சூடு இருந்திருக்கும். நம்ம வானூர்தி நிலையத்தில் இருக்க மாதிரியே வந்து இங்கே ஒரு சோதனை சாவடி இருக்குது. கடவு சீட்டுக்கு, நுழைவு அனுமதிக்கு, அப்புறம் ஏதாச்சும் பொருளெல்லாம் கொண்டு வந்தால் அதெல்லாம் தெரிவிக்கிறதுக்கு சுங்கச்சாவடி. ஆனால் பெரும்பாலும் எதுவும் சோதிக்கிறதெல்லாம் இல்லை இங்கே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு வந்து இந்த டிஎஃப்டிஎஸ் அந்த பக்கத்தில் வந்து நீங்கள் பதிவு பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆண்டு முழுமைக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மலிவான விலைக்கான இது வந்து வந்துக்கிட்டே இருக்கும், மின்னஞ்சல் வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஆகஸ்ட்டு, நவம்பரு எல்லா நாளும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இப்போது இந்த பாருங்கள், ஒருத்தருக்கு 72 குரோனர்லாம் போகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் 72 குரோனர் ஒருத்தருக்கும். அப்படின்னா கிட்டத்தட்ட என்ன 900 ரூபா கிட்ட வரும் ஒருத்தருக்கு நம்பூர் மதிப்புக்கு. நான் இன்றைக்கி வந்து முயற்சி பண்ண போகிறது வந்து இந்த மாதிரி யூல் ஸ்பில் அப்படின்னா வந்து இந்த நத்தார் விழா, கிறிஸ்மஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு வந்து நீங்கள் சும்மா விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போயிட்டு வர்றதுக்கான ஒரு சலுகை விலையில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 60 வினாடிக்குள்ளே வந்து நம்ம எவ்வளோ நட்சத்திரத்தை பிடிக்க முடியுமோ அவ்வளோ நட்சத்திரத்தை பிடிக்கணுமா. அதே மாதிரி இந்த பேயை பிடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து மதிப்பெண் குறையும்லாம் போட்டிருக்காங்க. $100 செலுத்தினோம்னா 100 ரூபாயை நமக்கு திரும்பவே கொடுத்துருவாங்களாம். அதாவது 100 குரோனர், 100 ரூபா இல்லை. ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி 4:30 கிளம்புறேன். கோப்பனேகன்லேருந்து ஆஸ்லோவுக்கு கொண்டு போய் காலையில் விட்டுருவாங்க. திங்கக்கிழமை காலையில் திரும்ப திங்கக்கிழமை மதியம் 4 மணிக்கு ஆஸ்லோவில் கிளம்பணுன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் கோப்பனேகனுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதுக்கு நம்ம செலுத்த வேண்டியது கட்டணம் ஒன்றுமே கிடையாது. சும்மாவே போயிட்டு சும்மாவே வர வேண்டியதுதான். நான் சொன்னப்போ நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க, இதெல்லாம் அது எப்படி தருவாங்க, அது எப்படி வந்து 1000 ரூபாய்க்கு எப்படி சொகுசு கப்பல் கிடைக்கும் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. இப்படி தான் கிடைக்கும். நான் அப்போவுமே சொல்லியிருந்தேன், ஆனால் அப்போ என்னால் இந்த பதிவு பண்ணதை நான் வந்து காட்ட முடியல. இப்போ அதுக்காகவே தான் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம்ல, 100 குரோனர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க 100 குரோனரை வந்து உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவாங்க, நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. நம்ம அதை தான் ஜெயிச்சு வாங்கியிருந்தோம். இந்த 200 குரோனரை நம்ம கட்டுறது வந்து நம்ம போகிறதுக்காக இல்லை, நம்ம போகிறதுக்கு வந்து சுழியம்தான். ஆனால் இந்த 200 குரோனர் நம்ம இங்கே கொடுக்கறது வந்து நமக்கு வந்து ஒரு ரசீது கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம எதை வேணாலும் வாங்கிக்கலாம். அங்கே இருக்க கடைகளில் நீங்கள் இங்கே பார்த்த உணவை கூட வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பதிவு பண்ணி முடித்தாச்சு. உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து பயணிப்போம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.